கொர்நேலியு வீட்டுல பேதுருவின் பிரசங்கம். சரியா? முதல்ல ரொம்ப அழகா ஒரு பிரசங்கம் பண்ணார். என்ன இந்த மாதிரிதான் நீங்க போய் பண்ணணும். படிக்காதவர் தான், மீன் பிடிக்கிறவர் தான், ஆனா இயேசுவோட இருந்தவர். வார்த்தை அவர் என்ன சொல்றார் பாருங்க, தேவன் பட்சபாதம் உள்ளவர். எல்லாத்தையும் போய் நீங்க சொல்லணும், இயேசுநாதர் கிறிஸ்தவர்கள் தெய்வமே கிடையாதுயா, எல்லாருக்கும் அவர் தாயா மீட்பர், ரட்சகர், ரெடிமர், பாதுகாவலர், ஆறுதல் கொடுக்கிறவர், விடுவிக்கிறவர். அல்லேலூயா. பேதுரு பேச தொடங்கின உடனே அவர் சொல்றார் 10:34, அவர் பட்சபாதம் உள்ள தேவனே. இங்க பாருங்களேன், நீங்க எங்க போனாலும் இதை பேசணும். புறஜாதி மக்களை சந்திக்கும் போது நீங்க சொல்லணும், இயேசுநாதர் கிறிஸ்தவர்கள் தெய்வமே கிடையாதுயா, அவர் எல்லாருக்கும் தெய்வம். நேற்றுக்கு 20 வருஷத்துக்கு அப்புறம் தங்கச்சி ஷீலா, அவர் கணவர், 2 பிள்ளைங்க 2வது ஆராதனையில் சாட்சி கொடுத்ததை நீங்க பார்த்தீங்க. 20 இயர்ஸ், 20 வருஷத்துக்கு அப்புறம் இங்க வருது. சர்ச்செல்லாம் பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம், அவருக்கும் ஆச்சரியம். அவங்க இப்ப நீங்க நம்பவே மாட்டீங்க, பெரிய அதிர்ச்சி. நம்ம சபையில் இருக்கிற பிரசன்னா, பிரின்சி வீட்டுக்காரரு, பிரசன்னா வீட்டுக்காரரு, நேற்றுக்கு சாட்சி கொடுத்துச்சுல ஷீலா. இப்ப நான் சொல்றது பூரா நம்ம பிள்ளைங்க. அங்க அமெரிக்கன் பைபிள் காலேஜில் படிச்சு அமெரிக்கன் கவர்மெண்ட் பாஸ்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. இப்ப அவங்க பயங்கரமா ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை விட சந்தோஷம் என்னங்க இருக்கு? இதை விட மகிழ்ச்சி என்ன இருக்குது? இது ஒரு காலத்துல தீர்க்க தரிசனமா நானே சொன்னேன், அதை கர்த்தர் இப்ப செஞ்சிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் பட்சபாதம் உள்ளவர். அது யார்கிட்டையும் நீங்க பேசும்போது இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இயேசுநாதர் கிறிஸ்தவர்களுடைய தெய்வமே. அடுத்தது அவர் பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க, அவர் எல்லாருக்கும் தேவன். அடுத்த வசனத்துல பாருங்க 35, எந்த ஜனத்தினாகிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவருக்கு உகந்தவன் என்றும். உங்களை மாதிரி நீதிமான் எல்லாம் கண்டு அவர் விடவே மாட்டாருங்க இயேசுநாதர். ஒரு தாக்கல் போட்டுருங்க, உங்களை மாதிரி ஆட்களை தாங்க இயேசுநாதருக்கு ரொம்ப. வசனத்தை தான் நீங்க சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் பிரசங்கத்துல நீங்க பயன்படுத்த வேண்டிய வார்த்தை. 36ஆம் வசனம் பாருங்க. எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியே ஒரு பிரேக் போடுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. யாரை பார்த்தாலும் நீங்க என்ன பேசணும்? என்ன சிவராஜ் பிரதர், வாரம் ரகுநாதபுரம் போறீங்க, அந்த ஏழை எளிய மக்கள் மத்தியில நின்று நீங்க இப்படிதான் வீர முழக்கம் இடணும். இயேசுநாதர் யாரு? உட்காருங்க. இயேசுநாதர் யாரு? எல்லாருக்கும் கர்த்தர், எல்லாருக்கும் கர்த்தர். இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவரை மையமா வச்சுக்கணும். மையமா வச்சுக்கிட்டு சாட்சி சொல்லி மகிமை எல்லாம் அவருக்கு கொண்டு போயிடணும். நான்லாம் பாவிங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நல்ல உதாரணம் சொன்னேன். திருநெல்வேலியில தங்கப்பாண்டியன் ஒரு அண்ணன், அவர் சாட்சி கொடுக்கறத பார்த்து நானே அழுதுருக்கிறேன். யாரை பார்த்தாலும் அழுவார், யாரை பார்த்தாலும் போய் நின்று வெக்கப்படாம என்ன பண்ணுவார்? எல்லாருக்கும் கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. நல்ல கவனிங்க, அங்க பாருங்க, எல்லாருக்கும் கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தை. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தையை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த 37வது வசனத்தை பாருங்க. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு நீங்க யாரா இருந்தாலும் எதை குறிச்சு பேசணும்? தயவு செய்து சொல்லுங்க, ஞானஸ்தானத்தை குறித்து நீங்க பேசாம இருக்கவே கூடாது. இது என்னங்க, தொட்டிக்குள்ள இறங்கிக்கிட்டு தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு ஆத்துல இறங்கி இப்படி இதுல என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, தண்ணில இறங்குறதோ தொட்டிக்குள்ள இறங்குறதுலயோ ஒண்ணு இல்லைங்க. நீங்க கீழ்ப்படுகிறீங்கல்ல, அதுலதான் இருக்குது. யாருக்கு கீழ்ப்படிதல் வரும் தெரியுமா? நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் கீழ்ப்படிதல் வரும். சொல்லுங்க, யாருக்கு கீழ்ப்படிதல் வரும்? கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் என்ன வரும்? கீழ்ப்படிதல் வரும். இயேசுநாதர் மெய்யான தெய்வம் அப்படின்னு யார் நம்புறாங்களோ
அவங்க இந்த தண்ணியில இறங்குறதுக்கு வெட்கப்படவே மாட்டாங்க. ஞானஸ்நானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருவாங்க. ஞானஸ்நானத்தை மறைக்கவே கூடாது. ஆமென். ஒன்னும் இல்லை, உங்களோட பேசுறேன். நாகமான் பெரிய போர் வீரன் தான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். அந்த முதல் 2 வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல முதல் 2 ராஜாக்கள் 5 ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன், கொஞ்சம் கவனிங்க, ஒரு பெரிய ஆர்மி லீடருங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் ரொம்ப கனத்துக்குரியவன், படத்தளபதி, எண்ணிக்கை பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். நல்ல கவனிங்களேன், பிளீஸ் கவனிங்களேன். ஒரு நாட்டுக்கு, ஒரு தேசத்துக்கே அவனை கொண்டுதான் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு ரட்சிப்பைய கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். ஜோசப்ஸ் காலேஜ்ல படிக்கும்போது, காலேஜ்ல நான் படிக்கல, ஹைஸ்கூல்ல படிக்கும்போது ரொம்ப அழகா இருப்பாரு ஒருத்தர். பார்க்கவே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஒரு ஃபாரினர் மாதிரி இருப்பாரு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். இந்த வலது கை இருக்கு பார்த்தீங்களா? இந்த வலது கையை மட்டும் என்ன பண்ணுவாரு? இப்படி போட்டு, இப்படி பேண்ட் பாக்கெட்ல இருக்கும், வெளியில அந்த கர்ச்சிப் தெரியும். நான் ஜோசப்ஸ் என்னுடைய ஸ்கூல் முடிஞ்ச உடனே நான் நேராக மியூசிக் அகாடமிக்கு தான் ஓடுவேன். ஒரு பெரிய அகாடமி இருக்குது சென்ட் ஜோசப்ஸ்ல. பார்த்தீங்கன்னா சாயந்தரத்தில் கொளுத்தி எரிஞ்சிருவாங்க. மியூசிக்கு பாட்டு பயங்கரமா இருக்கும். பக்கத்துல கேண்டீன் இருக்கும். கேண்டீன்ல உட்காந்துக்கிட்டு டீயை குடிச்சுக்கிட்டு அந்த மியூசிக்கை பார்த்துக்கிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அவர் வருவார், அவர் கேண்டீனுக்கு வருவார். டெய்லி இவரை பார்க்குறவன் ஒரு நாளாவது இவர்கிட்ட பேசிடணும் அப்படின்ட்டு. நான் சின்ன பையன் தானே, 9th ஸ்டாண்டர்ட், அவர் காலேஜ் படிக்கிறார். ஒரு நாள் கேட்டேன், அண்ணே ஏண்ணே பாக்கெட்ல கை விட்டுட்டு இருக்கீங்க, கையை வெளியிலே எடுக்க மாட்டேங்குது. கண்ணுல இருந்து தண்ணி வந்தது. மெதுவா கை எடுத்த, வலது கையில் என்னது? குஷ்டம். கர்ச்சீப் போட்டு மூடி இருப்பார். நானே அழுதுட்டேன். அந்த நாள் இன்னும் மறக்கவே முடியாது. பார்க்க அவ்வளோ ஸ்வீட்டா இருப்பார். பாருங்க, பெரிய தளபதி, சீரியாவினுடைய ரட்சிப்புக்கே காரணமா இருந்தவன், பராக்கிரமசாலி. எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்களேன். இந்த இடத்துல நான் தீர்க்கதரிசி கிடையாது, ஆனா உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல போறேன். இவ்வளவு அழகா இருக்கிறவனுக்கு இந்த குஷ்டம் ஏன்? ஒரே ஒரு ரகசியம் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒவ்வொருத்தரையும் நடத்துற பாதையே வித்தியாசம்பா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நான் ஒவ்வொருத்தரையும் நடத்துற பாதை, நான் உங்களை நடத்துகிற பாதையில உங்களுக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும், கஷ்டம் வரும். அழகா படைச்சு கண்ணை மறைச்சிருப்பேன், கண்ணு தெரியாம இருக்கும். அழகா படைச்சு கை இப்படி இருக்கும். குருடரையும் சப்பானியும் ஊனர்களையும் உண்டாக்கினவர் உன் தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா? எனக்கு தெரியாதா நீ பெரியவனா? எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறேன். நான் அவங்களை எப்படி விருப்பமான பாதையில நடத்தி அவங்களை குறிச்சு நான் வச்சிருக்கிற திட்டம் பெருசு. அது உன் அறிவுக்கே எட்டாது. ஹல்லேலூயா. பெரிய தளபதி. இப்ப அவன் மனசுல என்ன நினைக்கிறான்? கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். ஒரு சின்ன பிள்ளைய கடத்திக்கிட்டு வந்து வீட்டுல என்னவா போட்டுட்டான். இப்ப அந்த வேலைக்கார பொண்ணு நினைச்சிருக்கலாம், ஏயா மொரட்ட ஆசாமி, எவ்வளவு பொம்பளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டு என்னைய கடத்தி கொண்டாந்து. அங்கதானே திட்டம் இருக்குது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அங்கதானே என்ன இருக்குது? பயங்கரமான திட்டம் இருக்குது. என்ன திட்டம் இருக்கு? அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால். முத வசனத்தை நம்ம இன்னும் முடிக்கல. முத வசனத்தை படிங்க.
சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் ஏதோ ஒரு வசனத்தை முழுங்கிட்டேன். இரண்டாவது சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு முழுங்கிறாது. அப்படி அடுத்த வசனம் படிங்க. சீரியாவில் இருக்கிற தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். எல்லாரும் ஒரு சத்தமா ஆமென் சொல்லுங்க. நான் இப்ப சொல்றேன், ஒரு சிறையிருப்பு உங்களுக்கு வந்தா கூட அது கர்த்தருடைய திட்டம்னு நினைங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தேவனுக்கு தெரியாம உங்களுக்கு சிறையிருப்பே வராது. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிறையிருப்பு இருக்கும், அவமானம் இருக்கும், நிந்தை இருக்கும். அது நிரந்தரம் கிடையாது. தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தர போறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த பிள்ளைய கொண்டு வந்து வீட்டுல வைக்கும் போது அந்த பிள்ளை நாகமானுடைய மனைவிக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? பணிவிடை செய்தது. இங்கதாங்க கர்த்தருடைய மாஸ்டர் பிளான். அடுத்த வசனத்தை பாருங்க. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் போவாரானால் நலமா இருக்கும். மறந்துடாதீங்க, என்ன எழுதி இருக்குது? அழுத்தி படிங்க, இன்னும் அழுத்தி படிங்க. அங்க இன்னொரு இடத்துல ஆதியாகமத்துல இது மாதிரி ஒண்ணு படிச்ச ஞாபகம் இருக்கா? ஆகார் தன்னுடைய அப்ப நாச்சியார்னு கூப்பிடுற அளவுக்கு இந்த பெண் இருக்கிறான்னா இவ யாரா இருந்திருப்பா? இவளும் அவர் ஆகார் ஸ்தானத்துலதான் அவன் பட தளபதி வச்சிருந்திருக்கான். தன்னுடைய நாச்சியாரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான், என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்துல போவாரானால் நலமா இருக்கும், அவர் இவருடைய. எல்லாரும் ஒரு நிமிஷம், இந்த இடத்துல இயேசுநாதர் கிடையாது. பழைய ஏற்பாட்டுல யார் தான் இருக்கிறாங்க? தீர்க்கதரிசிகள்கிட்ட போனா சுகமாயிரும். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், இது நம்ம உயிரோட இருக்கிற காலங்கள்ல நிறைவேறணும். உங்க தெருவில் உங்க பேரு அட்ரஸ கொடுத்து அவர்கிட்ட போங்க, அவர் ஜெபிச்சா சுகமாயிரும். நடக்குமா நடக்காதா? 100% நடக்கும். தீர்க்கமா இன்னொன்னு சொல்றேன், நீங்க யாருக்காகலாம் தெரியாமையே ஜெபிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் சபைக்குள்ள வந்துருவாங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். நீங்க போக வேண்டிய இடம் யார்கிட்ட? எலிசா கிட்ட போங்க. அவர் போனா அவங்க குஷ்டரோகத்தை என்ன பண்ணிடுவாரு? நீக்கிடுவார். நான் கேட்கிறேன், ஆண்டவர் ஆகிய இயேசுவே இல்லாத காலத்துல ஒரு சிறு பெண், ஒரு மனுஷன் தானே எலிசா, அவர்கிட்ட போங்க நீங்க சுகமாயிருவீங்கன்னு சொல்லி தைரியமா பேச முடியுமானா? இயேசுவை அறிந்த தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இயேசுப்பட்ட வாங்குங்க, 100% உங்களுக்கு சுகமாயிருன்னு சொல்ல ஏன் வெட்கப்படணும்? அல்லேலூயா. இதுதாங்க கொர்நேலியு வீட்டுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது. 100% எனக்கு ஹீல் ஆயிரும். அப்ப பாருங்க, நான் நேரா போயிடுறேன், நேரம் இல்லை. இப்ப நான் கொண்டு வந்த வசனம் எக்கச்சக்க, அதுக்கே போக முடியல. நல்ல கவனிங்க, என்ன பிரச்சனை அப்படின்னா, நேரா எலிசாகிட்ட போறாங்க. இவன் என்னென்ன கற்பனை பண்ணிட்டு போறான்? தலையில கை வச்சு என்ன பண்ணுவாரு? தலையில வச்சு ஜோம் பண்ணுவாரு. கை இந்த குஷ்டத்தெல்லாம் என்ன பண்ணுவாரு? தொட்டு மதர் தெரசா அம்மா மாதிரி. மதர் தெரசா அம்மா தொடுறாங்க. என்ன, அந்த அம்மா உயிரோட இல்லை, ஆனா எத்தனையோ பேரை உடைச்சிட்டாங்க. தொட்டு சோமாக்கிடுவாரு நாகமான் போறான். ஆனா இவன் கற்பனைக்கே அப்பாற்பட்டு முதல்ல ஞானஸ்தானத்துக்கு தான் நான் இவ்வளவு பேச வேண்டி இருந்துச்சு. இந்த ஞானஸ்தானத்துக்காகத்தான் நான் இங்க வந்து இவரை பத்தி எடுத்தேன். நீ போய் முதல்ல அந்த யோர்தான்ல போய் என்ன பண்ண? அவன் சொன்னா, எங்க ஊர்ல என்ன புதுக்குளம் இல்லையா, நைனார் இல்லையா, பேரங்குளம் இல்லையா? இவர் எங்க போய் குளிக்க சொல்றாரு? யோர்தான்ல போய் குளிக்க சொல்றாரு. அப்படின்ன உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். ஆனா வேலைக்காரன் புத்தி சொல்றான். சில நேரத்துல பெரிய ஆளுகளுக்கு மூளை வேலை செய்யாது, கூட இருக்கிற ஆளுக்கு தான் என்ன செய்யும். ஆமா, தெளிவா சொன்னா சின்ன பையன், போய் இதை விட பெருசா ஒண்ணு சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? 10,000 ரூபாய் காணிக்க கொடுனா கொடுத்துருப்பான். 1,00,000 ரூபாய் காணிக்க கொடுனா என்ன பண்ணிருப்பான்? கொடுத்துருப்பான். ஆனா எலிசா அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இல்லையே. இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகள் மாதிரி இல்லையே. இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகள் பூரா எதை சொல்லிட்டு இருக்கிறாங்க? காசை தான் சொல்றாங்க, இயேசுவை சொல்றதே இல்லையே. ஆனா அன்னைக்கு இருக்க தீர்க்கதரிசிகள் அவன் காசு உன்னோட நாசமா போட்டுருவாங்க.
அல்லேலூயா. போய் யோர்தான்ல குளி. போய் இறங்கின உடனே என்ன நடந்தது? எத்தனை முறை முழுகணும்? அந்த 7ங்கிறது பரிபூரணம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அந்த 7ங்கிறது என்னது? ஆமா, நீ நம்ம சபையில எல்லாம் உங்களை நான் 7 தடவை கூப்பிடவே இல்லை, ஒரு தடவை முக்கினாவே போதும். அல்லேலூயா சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டுல வந்த நீங்க ஒரு தடவை முக்கினா போதும். அது கொஞ்சம் கடினமான ஆத்மா. அதனால கர்த்தர் எத்தனை தடவை போட்டு முக்கிய எடுத்தாரு? 7 தடவை முக்கிட்டாரு. நீ 7 தடவை முக்கினாதான் பரிபூர்ணம் அடைவேன். அவன் உடம்பு எப்படி இருந்துச்சு? ஒரு சிறு பிள்ளை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஞானஸ்தானங்கிறது ஆத்துல போய் குளிக்கிறதோ தண்ணியில குளிக்கிறதோ முக்கியம் இல்ல, கீழ்ப்படுகிறதா முக்கியம். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறியா? அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அடுத்த நேரம் போயிருவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 10ஆம் அதிகாரத்துல 43ஆம் வசனத்தை படிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த நியாய தீர்ப்பு செய்கிற நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தது இவர் என்ன பிரசங்கம் பண்றாருன்னா, பாவ மன்னிப்பு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பாவ மன்னிப்பு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும். எத்தனை பேருக்கு நான் கேட்கிறேன், வருத்தப்படாதீங்க, எத்தனை பேருக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கு? எத்தனை பேருக்கு என் பாவம் மன்னிக்கப்பட்டு? பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா என்னன்னா, உள்ளுக்குள்ள எப்பயும் ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும், ஒரு ஆறுதல் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். யாருக்கும் நம்ம பயப்பட மாட்டோம். குற்றமில்லாத இருதயம் இருக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பைபிள்ல சில முக்கிய வசனங்களை சொல்றேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 25, 26, 27 பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. எல்லாரும் கோச்சுக்காதீங்க. இயேசுநாதர் திட்டுறது எப்படி திட்டுறாரு? எப்படி திட்டுறாரு? வீட்டுல நம்ம அம்மா அப்பா திட்டு அதை கேட்டிருக்கீங்களா? மந்த புத்தியா இருக்கியாடா. இதெல்லாம் இயேசுநாதர் திட்டின திட்டு. எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. தொடர்ந்து 26, 27. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில் இல்லையா என்று சொல்லி 27. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இந்த பாவ மன்னிப்பு குறித்து தீர்க்கதரிசிகள்லாம் முன்னாடியே சொல்லி இருக்கிறாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு விசுவாசிக்கிறதுக்கு ஏன் மந்த இருதயமா இருக்கிறீங்கன்னு யார் வீட்டுல பிரசங்கம் பண்றாரு? அதை விட்டுறாதீங்க. யார் வீட்டுல பிரசங்கம் பண்றாரு? இந்த பிரசங்கம் எங்க நடந்துட்டு இருக்கு? அடுத்தது 21 நாள் முடிஞ்ச உடனே உங்க வீட்டுல தான் பிரசங்கம் நடக்கணும். உங்க வீட்டுல தான் நீங்க எழுதி போடணும். ஒவ்வொரு வாரம் இங்க மைக்ல வந்து சொல்லணும், இன்றைக்கு எங்க வீட்டில் ஜெப கூட்டம், சபையார் எல்லாரும் வரவும் அப்படின்னு ஒரு அட்ரஸ் பண்ணிருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதே லூக்கா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 26, 27 படிங்க. லூக்கா 24, 26, 27 படிங்க. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அல்லேலூயா. அந்த 24, 45, 46, 47, 48 வேகமா படிங்க. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, நல்ல அதுக்கு முன்னாடி 44 படிமா. அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும், நல்ல கவனிங்க, ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், சங்கீதம், நியாயப்பிரமாணம், இதெல்லாம் நீங்க படிக்கலையா? இதுல எல்லாம் நான் நிறைவேற வேண்டியது, நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளேன்னு கர்த்தர் பேசுற. இவங்கெல்லாம் நிறைய காரியங்களை உங்களோட பேசுனாங்களே அப்படிங்கிறார். இப்ப நான் நேரடியா சில வசனங்களை கோட் பண்றேன். இந்த பாவ மன்னிப்பு நமக்கு ரொம்ப அவசியம். எதனால? புதிய ஏற்பாட்டுல மத்தேயு சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல திமிர்வாதக்காரனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்ற, ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்துல என்ன சொல்றாரு பாருங்க.
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. ஏசப்பா சொல்லி கொடுத்த ஜெபம், ஏசப்பா சொல்லி கொடுத்த ஜெபம் என்னது? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். தினந்தோறும் இந்த ஜெபம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு ஜெபமாகவே இந்த மன்னிப்பை நம்ம ஒரு ஜெபமாகவே கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அது மட்டும் இல்ல, மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 5, 6, 7 வசனங்களை பாருங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதா, எழுந்து நடவென்று சொல்வதோ? எது எளிது? உங்களை தான் கேட்கிறேன். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா அல்லது எழுந்து நடன்னு சொல்றது எளிதா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது எளிதா? எது எளிது அப்படின்னு கேட்கிறார். ஒவ்வொரு கட்டத்துல ஆண்டவர் கேட்கிற கேள்வி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். which is greater, காணிக்கையா, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமான்னு கேட்பார். எது முக்கியம்னு கேட்பார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல எழுந்து நடன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. இவன் எழுந்து நேரம் சாந்தி தேட்டருக்கு போயிடுவான், சினிமா படம் பார்க்க போயிடுவான். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, பாவங்கள் உனக்கு முதல்ல என்ன பண்ணுச்சு, நம்ம வாழ்க்கையில நல்ல ஆழமா வச்சுக்கோங்க, நம்முடைய அடி வேறு, பாவத்தின் வேறு நமக்குள்ள இருந்து அகற்றப்படணும். அல்லேலூயா. அதுதான் நமக்கு ஜெயம், அதுதான் நமக்கு வெற்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். அப்படியே பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எந்த பாவமானாலும் அதை ஏசப்பா மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். நீங்க எந்த ஒரு புதிய ஆத்மாவை சந்திச்சீங்கனாலும் இதை சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த பாவம், சவுல் ஒரு கொலைகாரன், சவுல் யாரு? ஒரு கொலைகாரன். மோசே யாரு? அவனை குறிச்சு புதிய ஏற்பாட்டில் சர்டிஃபிகேட் கொடுக்கிறாரு, பழைய ஏற்பாட்டிலையும் கொடுக்கிறாரு. அவனை மாதிரி சார்ந்த குணமுள்ளவே இல்லைங்கிறாரு. இது நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்ப அந்த கொலை பண்ணினதுக்கும் இவர் கொடுக்கிற சர்டிஃபிகேட்டுக்கு இடையில நடந்தது என்ன? வறுத்து எடுத்தார். புதிய ஏற்பாட்டில் சவுலை பார்த்து என்ன சொல்றாரு? என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு. இன்னைக்கு நம்ம படுற துன்பத்துக்கெல்லாம் காரணம் நம்ம செஞ்ச அட்டூழியம், அதுக்கெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற சுளுக்கு. அது எல்லாத்தையும் சரிப்படுத்தி 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 ஒரு கட்டத்தில் நம்மளை அழகா ஆக்கிறார். சுருக்கமா சொன்ன ஹெவனுக்கு ரெடி ஆக்கிறார். நித்தியத்துக்கு அவரோட போய் உட்கார்றதுக்கு நம்மளை ஆளுகை செய்யறார். அது கஷ்டமா தான் இருக்கும். சத்தமா ஆமென். அல்லேலூயா. ஆமென். வேகமா போவோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் இங்க பாருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன், நேரம் இல்ல. கடனை திருப்பி தரியா இல்லையான்னு கேட்கிறான். யாரு? கடன் கொடுத்தால், ஐயா இவனை தூக்கி போடு, இவன் மனைவி, பிள்ளைங்க எல்லாத்தையும் வித்துருங்க. அந்த காலத்துல அப்படி அடிமையா விற்கிறதுக்கு ரைட்ஸ் இருந்துச்சு. உடனே தாழ விழுந்து, ஐயா என்னை காப்பாத்துங்க, என்னை விடுங்க, என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு பதறான். உடனே இந்த கடன் கொடுத்தாலு 100% அவனை விடுதலை ஆக்கி, இவன் வாங்கினது லட்சக்கணக்கில், சரி இவன் தரவே வேண்டாம் அப்படின்னு விட்டாரு. இவன் புறப்பட்டு போய் இவன் யாருக்கா 1000 ரூபாய் கொடுத்துருக்கான். இவன் வாங்கினது எத்தனை லட்சம், இவன் கடன் பூரா மன்னிச்சிட்டான். இவன் யாருக்கு என்ன பண்ணி இருக்கிறான்? இன்னைக்கு நம்ம எவ்வளவு அக்கிரமக்காரர்களா இருந்தா நம்மளை கர்த்தர் மன்னிச்சிட்ட. இன்னைக்கு நமக்கு விரோத சக்திகள் அத்தனை பேரும் இந்த ஃபாஸ்டிங்ல மன்னிச்சிருங்க. மன்னிச்சிங்கன்னா தாங்க வாழ்க்கை, மன்னிச்சிங்களா தாங்க விடுதலை, மன்னிச்சிங்கனாலதான் உடல் சுகம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே. கிருபை என்பது ஒரு ஐஸ்வர்யம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கிருபை என்பது. சொல்லுங்க, அந்த கிருபை எனக்கு எப்படி பெரிய ஐஸ்வர்யம். இவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்குது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டு. உலகத்துல நமக்கு கிடைச்சது மீட்புங்கிறது விலை மதிக்க முடியாதது.
பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ரட்சிப்பு, மீட்பு என் வாழ்க்கையில என்ன அது விலை மதிக்க முடியாதது. அல்லேலூயா. நான் 2 வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 படிங்க பார்க்கலாம். ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நமக்குள்ள ஐக்கியங்கள் உருவாகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், நம்ம எல்லாரும் வெளிச்சத்துல நடந்த ஐக்கியமா இருப்போம். எல்லாரும் சொல்லுங்க, வெளிச்சத்துல நடந்த எப்படி இருப்போம்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், நம்மகிட்ட இருந்த ஏதோ ஒரு பாவம் தான் நம்ம கொண்டு டாக்டர்கிட்ட விட்டுருச்சுன்னு சொன்னேன். நீங்க மனசுல ஐயோ இருந்தாலும் இப்படி சொல்றான்னு நினைச்சிருப்பீங்க. நமக்குள்ள பாவம் இல்லை என்று சொல்வோமானால் சத்தியமே நமக்குள்ள இருக்காதான். எல்லாரும் சொல்லுங்க, பாவம் இல்லைன்னு சொன்னா நமக்குள்ள என்ன இருக்காது? சத்தியமே நமக்குள்ள இருக்காது. நம்ம ஏதோ ஒரு தவறு பண்றோம், அதுக்கு ஆண்டவர் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அல்லேலூயா, வீட்டுல போய் கதவை சாத்தி ஒண்ணு அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இப்படி வச்சுக்கோங்க, சின்ன வயதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன அநீதி, என்னென்ன அக்கிரமம், என்னென்ன இன்னும் மன்னிக்கப்படாம என் வாழ்க்கையில் இன்னும் பின்தொடர்ந்துகிட்டே இருக்குதோ அதெல்லாம் டோட்டலா ரத்தத்தால கழுவப்படணும். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நம்ம கடைசியா முடிக்க போற ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும், பாருங்க மேல ரொம்ப அருமையா இருக்கும், ஒரு 5, 6, 7 கூட படிக்கலாம். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். இதுல இருந்து நீங்க எல்லாரும் படிக்கலாம், எல்இடியில வரிசையா படிக்கலாமா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் சமீபமாய் இருக்கையில். அடுத்தது பாருங்க, துன்மார்க்கன் அக்கிரமக்காரன் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனது உருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் 100% மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்க. அடுத்த வசனத்தை பாருங்க. ஆனா நம்ம என்னைக்குமே நம்ம மனசுல ஒண்ணு நினைப்போம், கர்த்தர் இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. கர்த்தருக்கே ஆலோசனை கொடுப்போம், அவர் ஏன் இப்படி லைனை மாத்தி போறாரு அப்படின்ட்டு. அவருக்கு தெரியும் நம்மளை எங்கே விட்டு எங்க சாத்தணும், எங்க சாத்தினா எங்க சரியா வரும் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம், எல்லாரும் எழுப்பி நிற்போம்.